பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் அடிப்படையில் இன்றைக்கு 7வது செஷன். நேற்று நாங்கள் 6வது செஷனில் கியாம நாளில் நபிமார்கள் கிட்ட எல்லாரும் போகிற சம்பவமும், அதே போல் கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு அவங்கள புகழ்ந்து பேசுகிறது, அவங்கள புகழ்கிறது, அதே போல் அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறது, அனாலஹானா ஷஃபாத்துக்காகத்தான் இருக்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் பார்த்தா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்காக அழுவாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தர்பாரில் உம்மத்துக்காக மன்னிப்பு கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட சுஜூத் செய்வாங்க. அந்த சுஜூதில் அவர்களே சொல்கிறாங்க, ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம் எப்படி என்று கேட்டால், அந்த சுஜூதில் நான் அல்லாஹ்வை புகழ்கிற வார்த்தைகள் எனக்கு அந்த நேரம் கொடுக்கப்படும். அந்த வார்த்தை எப்படி என்று கேட்டால், அந்த லஃபுல்கள், அந்த வேர்ட்ஸ் எப்படி என்று கேட்டால், இது வரைக்கும் யாரும் அல்லாஹ்வை அந்த வார்த்தையோட அந்த வேர்ட்ஸோட புகழ்ந்து இல்லை, ப்ரேஸ் பண்ணி இல்லை. அல்லாஹு அக்பர். இதில் ஒரு விஷயம் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதுவும் இல்முல் கைப், மறைவான விஷயத்துக்கு உள்ள இல்ம். ஏன் என்று கேட்டால், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முதல் சொல்லிட்டாங்க. 1400 வருஷத்துக்கு முதல் சொல்லிட்டாங்க, கியாம நாளில் இப்படி நடக்கும். மக்கள்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க, அவங்க இப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நபி நூ அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க. அப்படி கடைசியில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னக்கிட்ட அனுப்புவாங்க. நான் சுஜூது செய்வன். அந்த சுஜூதில் நான் அல்லாஹ்வை புகழ்கிற வேர்ட்ஸ் எப்படி என்று கேட்டால், அது அந்த நேரம் கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை கொண்டு இதுவரைக்கும் யாரும் அல்லாஹ்வை புகழ்ந்து இல்லை. இது அர்த்தம், யார் யார் எந்த வேர்ட்ஸை வச்சுட்டு அல்லாஹ்வை புகழ்கிறாங்களோ அது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தெரியும். மற்றது அவங்க அல்லாஹ்வை புகழ போகிற வார்த்தைகள் அது அந்த நேரம் கொடுக்கப்படும். இது கைப், இது இல்ம் இல்லாட்டி இதுக்கு என்ன சொல்கிறது? இது கைபுடைய இல்ம் தானே. அட்வான்ஸில் சொல்கிறது இப்படி நடக்கும், நான் இப்படி செய்வேன் என்று. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு திருநாமம் அஹ்மத். வானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத் என்று கூப்பிடப்படுது, பூமியில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூப்பிடப்படுது. அப்போ அந்த அஹ்மதுடைய அர்த்தம் எப்படி என்று கேட்டால், அதிகமாக அல்லாஹ்வை புகழ்கிறவங்க. முஹம்மத் அப்படி இருந்தால் முஹம்மத் இருந்தால் அதிகமாக புகழப்பட்டவர். அஹ்மத் இருந்தால் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்கிறவங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்லூக்கில் ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அல்லாஹ் தாலா அவர்களோட நூரை தான் ஒன்றாவது படித்தான். அப்போ அந்த காலத்தில் இருந்து இது வரைக்கும், இன்றையிலேருந்து கியாம நாள் வரைக்கும், கியாம நாளில் கூட அல்லாஹ்வை புகழ்வாங்க தானே. இது அர்த்தம், அவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்தவங்க யாருமே இல்லை. இந்த விஷயம் நாங்கள் ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதீஸ், சையதுனா இமாம் அப்துல் ரஸாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதின அந்த ஹதீஸ், அவங்களுடைய கிதாப் முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கில், அந்த முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கை வச்சுட்டு பல உலமாக்கள், பல முஹத்திஸீன்கள், மகா பெரும் முஹத்திஸீன்கள் அவங்களோட ரெஃபரன்ஸை கொண்டு அவங்களோட கிதாப்களில் கூட இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. எப்படி என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது அல்லாஹ் படைத்தது என்னை. இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்குறாங்க, எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் உன்னுடைய நபீட நூரை முதலாவது படைத்தான். அந்த நூர் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய திக்ர் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா அந்த நூரை கொண்டு மற்ற படைப்புகளை படைத்தான் என்று. இப்போ இதில் என்ன விளங்குது? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ படைக்கப்பட்டாங்களோ ஆஸ் நூர், அந்த காலத்திலிருந்து அவங்க அல்லாஹ்வுடைய திக்ர் செஞ்சு கொண்டு வராங்க. அப்போ அந்த நேரம் மஹ்லூக்கில் வேறு ஒன்றுமே இருக்க இல்லை. அரிஷ் இல்லை, குர்சி இல்லை, ஜின் இல்லை, மலக்குமார்கள் இல்லை, யாரும் இல்லை. எல்லாம் பொறுத்தான் கிரியேட் ஆகப்பட்டுச்சு. சரி, இன்னொரு விஷயம் நாங்கள் தஃப்சீர் அடிப்படையில் பார்க்குறோம். ஒருத்தர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க. வந்த நேரம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே உங்களோட ஏஜ் எவ்வளோ என்று, வயசு எவ்வளோ? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு என்னுடைய ஏஜை பற்றி எக்ஸாக்ட்லி தெரியாது, ஆனால் எவ்ரி ஒன்ஸ் இன் 70,000 இயர்ஸ், 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார் ஒன்றை நான் பார்க்குறேன். யா ரசூலல்லாஹ், அது ஒன்ஸ் இன் 70,000 இயர்ஸில் வரும். அந்த ஸ்டாரை நான் 72,000 டைம்ஸ், 72,000
72,000 தடவை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இந்த 70,000 மல்டிப்ளை பை 72,000 அப்போ அர்த்தம் கோடிக்கணக்கான வருஷமாகிட்டு நான் அந்த ஸ்டாரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒன்ஸ் இன் 70,000 அதை 72,000 முறை நான் பார்த்துருக்கிறேன் என்று இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஸ்டார் நானே தான் என்று. இப்போ இதில் என்ன விளங்குது? எத்தனை கோடிக்கணக்கான வருஷங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இபாதத் செஞ்சு கொண்டு வராங்க. இப்போ அவங்களோட பேர் அஹ்மத், திருநாமம் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை அதிகமாக புகழ்கிறவங்க. இப்போ கியாமத் நாளில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி புகழுவாங்க என்று கேட்டால், அந்த நேரம் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்களே சொல்கிறாங்க, அந்த லஃப்தை கொண்டு, அந்த வேர்ட்ஸை கொண்டு இதுவரைக்கும் யாரும் அல்லாஹ்வை புகழ்ந்தில்லை. அப்போ அவங்களோட கிரியேஷன் இந்த நேரத்தில் இருந்து பல கோடிக்கணக்கான வருஷமாக அல்லாஹ்வை பிரேஸ் பண்ணி வராங்க. இதுவரைக்கும் அல்லாஹ்வை புகழ்கிறாங்க. கியாமத் நாளில் கூட அல்லாஹ்வை புகழுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்கள விட அதிகமாக யாரும் அல்லாஹ்வை பிரேஸ் பண்ணி இல்லை. இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் சஜதா செய்ய போக்கல, அல்லாஹ்வை பிரேஸ் பண்ணி கொண்டிருக்க போக்கல அல்லாஹுடைய கட்டளை வரும். இதை நாங்கள் புகாரி ஷரீஃபில் கூட நாங்கள் பார்க்குறோம். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹபீபே, இர்ஃபா ரஅஸக், நீங்கள் சுஜூத்லேருந்து எலும்புங்கேண்டு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படின்னா என்னுடைய ஹபீபே, என்னுடைய ரசூலே, ரேஸ் யோர் ஹெட் ஃப்ரம் சுஜூத், குல் துஸ்மா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கப்படும். சல் துஅத, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்குறது அத்தனையும் கொடுக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் ஷஃபாத் செய்யுங்க ஹபீபே, உங்களோட ஷஃபாத் கபூல் செய்யப்படும். இப்போ அந்த நேரம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக ஷஃபாத் செய்வாங்க. எப்படி என்று கேட்டால், நபிமார்களுக்கு கூட அவங்களோட அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து, வி கான்ட் ஈவன் இமேஜின். ஆனால் அந்த நபிமார்களோட அந்தஸ்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இன்னும் கொஞ்சம் கூடும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை கொண்டு. அதே போல் அவுலியாக்கள்களோட அந்தஸ்து கூடும், ஷுஹதாக்களோட அந்தஸ்து கூடும், பாவத்தாளிகளோட சிலவங்களோட பாவம் அப்படியே மன்னிக்கப்பட்டு அவங்களுக்கு நரகத்த கட்டளை இருந்தாலும் கூட அல்லாஹ் தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை கொண்டு நரகத்துக்கு அனுப்பாமல் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அதே போல் சிலவங்களோட அதாப், உதாரணமாக 1000 வருஷம் இருந்தால் அதை குறைக்கப்படும். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை கொண்டு. இந்த மாதிரி பல கேட்டகரிஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் இருக்கும். இப்போ பாருங்கள், மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் இஸ் த ஓனர் ஆஃப் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து அங்கே பாருங்கள். இந்த முறையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவங்க நாடுறது அல்லாஹ் தாலா கபூல் செஞ்சு கொண்டு வரான். ஏன்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, என்னுடைய ஹபீபே, ஐ வில் கிவ் யூ, நான் உங்களை கொடுத்து கொண்டு இருப்பேன். எப்படி என்று கேட்டால், நீங்கள் பொருத்தமாக இருக்கிற வரைக்கும், அன்டில் யூ ஆர் ப்ளீஸ்ட் ஐ வில் பி பிளெஸிங் யூ. அந்த மாதிரி ஆயத் சூரத்து துஹால வருது. இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கிட்ட வாதா பண்ணியிருக்கிறான், எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அல்லாஹ் தாலா எனக்கு கொடுத்து கொண்டு இருப்பான் என்று. இப்போ நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் தட் ஐ ஆம் ப்ளீஸ்ட் என்று பண்ண மாட்டேன். எது வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு உம்மத்துகளும் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்தில் போகிறாங்க இல்லையோ அது வரைக்கும் நான் ஐ ஆம் ப்ளீஸ்ட் என்று நான் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன். இந்த அதிகாரம் சுப்ஹானல்லாஹ் யாருக்கு இருக்கி? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. இதே போல் நாங்கள் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளைக்கு மைதானுல் மஹ்ஷரில் எனக்காக 3 இடங்கள் இருக்கும் என்று. மீசான், எங்கள் அமல்கள் வெயிட் பண்ணப்படுமோ அங்கே நான் இருப்பேன். எப்படி என்று கேட்டால், என்னுடைய உம்மத்தோட அமல் வெயிட் பண்ண போக்கல அந்த நேரம் நான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட ஷஃபாஅத் செய்வேன். என்னுடைய உம்மத்துடைய அமல்களை, அந்த நல்ல அமல்களோட வெயிட்டை கூட்டத்துக்காக நான் அங்கே இருப்பேன் என்று. இன்னொரு இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹவுதுல் கௌசர், அங்கே எப்படி என்று கேட்டால், என்னுடைய உம்மத்துகளுக்கு நான் அந்த கௌசருடைய நீர் கொடுத்து கொண்டு இருப்பேன் என்று. 3வது இடம் இன்னொரு வருது ஹதீஸ் ஷரீஃபில், சிராத்தல் முஸ்தகீம் பிரிட்ஜில் என்னுடைய உம்மத் போக்கல நான் ரப்பி சல்லிம் உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை நீ சலாமத்தா இதை க்ராஸ் பண்ணதுக்கு வச்சிருந்து நான் துவா கேட்டுக்கொண்டிருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ என்ன விளங்குது? மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ் தன் ஓனர். ஆனால் விருப்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புகிறாங்களோ அது அல்லாஹ் தபாரக வ தஆலா கபூல் செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எப்படி புகழப்படும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஹதீஸ் அடிப்படையில் 70,000 மலக்குமார்கள் அவர்களோடு இருப்பாங்க. அவ்வலீன் ஆஹிரின்,
ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல இருந்து கியாம நாள் வரைக்கும் உள்ள அத்தனை மக்களுகளும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு கொடி இருக்கும், லிவா உல் ஹம்த், ஃப்ளாக் ஆஃப் ஹம்த், ஃப்ளாக் ஆஃப் பிரேஸ். அந்த ஹம்துடைய ஃப்ளாக் கீழே, அந்த கொடி கீழே அத்தனை பேரும் இருப்பாங்க. மற்றது அவ்வலீன் ஆஹிரீன் எல்லாரும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அந்த நேரம் அல்லாஹு அக்பர், அஸா அன் யப்அஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில் ஹபீபே உங்களுக்கு நாங்கள் மகாமம் மஹ்மூதை கொடுப்போம். அது அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மகாமம் மஹ்மூத் அந்த இடத்துல அத்தனை பேரும் அவ்வலீன் ஆஹிரின் என்னைய புகழ்ந்து கொண்டு இருப்பாங்க என்று. இப்போ பார்த்தீங்களா, அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான், என்னுடைய ஆட்சி மாலிகி யௌமித்தீன். ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய விருப்பத்தை கொண்டு நபிமார்களுடைய புகழ், நபிமார்கள் கிட்ட உதவி, அவர்களுடைய வசீலா, கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ், அவங்கள்கிட்ட உதவி, அவர்களுடைய வசீலா, அவர்களுடைய ஷஃபாஅத், அதை கொண்டு அல்லாஹ் தபாரக வ தஆலா மோமின்களுக்கு சுவர்க்கத்தில் நுழைய வைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பண்ண போகிறோம். மற்ற நபிமார்கள், சஹாபாக்கள், அஹ்லுல் பைத், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன், தாய் தகப்பன், அதே போல பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் ஷஃபாத் பண்ணுவாங்க. உலமாக்கள், ஹாஃபித்மார்கள் எல்லாம் ஷஃபாத் பண்ணுவாங்க. எந்த ஹாஃபித்மார்கள், எந்த உலமாக்கள்? எல்லாரும் இல்லை, யார் ஈமானோட மௌத்தா போனாங்களோ, யாருடைய அகீதா இஸ்லாம் அடிப்படையில், அஹ்லு சுன்னதி வல் ஜமாத் அடிப்படையில் யாருடைய அகீதா இருந்து மௌத்தா போனாங்களோ அவங்க தான் ஷஃபாத் செய்வாங்க. யார் அகீதா அஹ்லு சுன்னாக்கு மாற்றம் அப்படிந்தா அல்லாஹ்வால போய் சொல்ல முடியும். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போல சாதாரண மனிதனே தானே. அவங்களுக்கு ஒரு குவாலிட்டிஸ், ஒரு ஸ்பெஷலிட்டி கொடுக்கப்பட்டில்லை. அவங்களுக்கு மறைவான விஷயத்துக்கு இல்ம் கொடுக்கப்பட்டில்லை. இதே போல தவறான வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக கருத்தை கொடுத்துட்டு மக்களையும் வலிக்கேடு பக்கம் எடுக்கிறாங்களே, அவங்க ஷஃபாத் செய்ய மாட்டாங்க. இந்த ஆயத் அடிப்படையில் தஃப்சீரில் நாங்கள் பார்த்தா எங்களுக்கு ஒரு விஷயம் உண்டு விளங்குது. என்னென்று கேட்டால், மைதானுல் மஹ்ஷர அல்லாஹ் தபாரக வ தஆலா வச்சிருக்கிறான். இதை பற்றி நம்புறது கடமை. ஆனால் அந்த மைதானுல் மஹ்ஷரில் அல்லாஹ் தபாரக வ தஆலா விருப்பப்படுறான், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட அந்தஸ்து எல்லாரும் பார்க்க வேணும், இவர்களை கொண்டு நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா முழு கிரியேஷனுக்கும் அந்த இடத்துல காட்டுவான். இது நாங்கள் ஹதீஸ் அடிப்படையில், தஃப்சீர் அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.